Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான அதே சமயம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கான டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னது வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஹல்வா தான் பார்க்க போகிறோம். சப்போட்டா நம்ம இது நல்லா மசிச்சு 8 மாத குழந்தைங்களுக்குள்ள கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சப்போட்டா டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்துலாம். 2 சப்போட்டா எடுத்துக்கோங்க. இது எங்கள் மரத்தில் உள்ள சப்போட்டா. கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கோவா இல்லாட்டி பால் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. 200 ml பால் போதும். அப்புறமா நமக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் தேவை. ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், இதுதான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம சப்போட்டாவை தொளி சீவி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போட்டால் ஒரு மாதிரி கொலன்னு வந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த சாறு எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். பிளெண்டர் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் மட்டும் போடாதீங்க, மிக்சியில் போட வேணாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஒரு 8 மாத குழந்தை 9 மாத குழந்தைங்கன்னா நீங்கள் இப்படியே ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீமோக்ளோபின் இருக்குது அதில். ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க சில குழந்தைங்க சப்போட்டா டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ஹீமோக்ளோபின்லாம் அதிகரிக்கும். அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்க வேண்டியது நம்மளோட இதுதான். அதனால் நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கூடினாலும் பிரச்சனை இல்லை. என்ன நம்ம இதிலே தான் அல்வா கிண்ட போகிறோம். அதனால் இதில் நம்ம நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். கிஸ்மிஸ்லாம் இந்த பலூன் மாதிரி வரும்ல, அந்த இதுக்கு வந்தோடனே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இது பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் இருக்கிற அதே பேனில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சப்போட்டாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா சப்போட்டா ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கும். அதனால் நமக்கு வெந்து வரும்போதே நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பால் கூட சேர்ந்து நமக்கு சப்போட்டா நல்லா வெந்து கிடைக்கும். ஏன்னா சப்போட்டா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் உள்ள குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப இதாகும். இப்போ நம்ம இது கூட 3 ஸ்பூன்ஸ் கோவா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு அந்த பாலெல்லாம் நம்ம ஊற்றிருக்க நெய் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கட்டி பதத்துக்கு கிடைக்கும். இந்த பக்கத்தில் என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும்.
இதெல்லாம் என் பையன் தான். போடா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறான். இந்த மாதிரி நமக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டீச்சர் சப்போட்டா அல்வா எப்படி இருந்துச்சு? சத்தமாக சொல்லு. டீச்சர் எப்படி சாப்பிட்டா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களுமே இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.